அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க போற அந்த பொருண்மை கம்பராமாயணத்தில் கம்பரின் கற்பனைகள் அப்படிங்கிற அந்த பொருண்மையில பார்க்க போறோம். கம்பன் வீட்டு கட்டுத்தெறியும் கவிபாடும் என்ற அந்த பழமொழியிலிருந்தே கம்பனினுடைய கவித்திறமை, கம்பனின் புலமை எத்தகையது, இவ்வளவு மேன்மையானது, சிறப்பானது என்பது தெரியும். கம்பனுடைய கவிதை வரிகளையெல்லாம் பல கவிஞர்கள் கடனாக வாங்கி தன்னுடைய கவிதைகளை சீரமைத்து கொண்டார்கள், தன்னுடைய பாக்களுக்கு மெருகேற்றி கொண்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு தமிழில் இத்தனை வார்த்தைகளா என்று பிரமிப்பூட்டும் வகையில் கம்பனினுடைய பாடல்கள் இருக்கிற தமிழ் வார்த்தைகளை பார்த்தால் என்ன தோன்றுகிறது? அந்த அளவிற்கு வார்த்தைகள் அருவிகளாக கொட்டியிருக்கின்றன. தமிழின் மீது தனக்குள்ள ஆளுமையை கம்பன் தன் பாடல் வரிகளிலே மிக அழகாக விளக்கியிருக்கிறார். கோசல நாட்டினுடைய வளத்தை பற்றி கம்பன் எடுத்து வைக்கும் போது, இந்த நாடு செல்வச் செழிப்போடு இருக்கிறது, இயற்கை வளத்தோடு இருக்கிறது என்பதோடு மட்டுமல்லாமல் நாட்டினுடைய மக்கள் நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்று சொல்லும்பொழுது அந்த நாட்டினுடைய வளமையை சொல்கிறார். வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையா, சென்மை இல்லை நேர் சிறுநரின்மையா, உண்மை இல்லை பொய் உரையிலாமையால், ஒன்மை இல்லை பல் கேள்வி ஓங்களால். ஒரு நாடு இப்படி இருக்க வேண்டும் என்று கம்பன் கண்ட கனவாகவேதான் பலர் அதை பார்க்கிறார். இப்படியெல்லாம் ஒரு நாடு இருந்திருக்குமா என்ற கேள்வி ஒரு பக்கம் எழுந்தாலும் கூட, இப்படி நாடு இருக்க வேண்டும் என்று நமக்கும் என்ன தோன்றுகின்றது. கம்பன் கண்ட அந்த கோசல நாடு எப்படி இருந்தது என்று காட்டுகிறான் என்றால், வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையா. வன்மை என்பது கொடைமை, கொடைத்தன்மை, ஈகை. அந்த நாட்டில் ஈகை என்பதே இல்லை என்று சொல்கிறான். அப்படி என்றால் கொடுப்பதற்கு மனம் இல்லாமல் இருக்கிறார்களா, ஈகை செய்வதற்கு எண்ணம் இல்லாமல் இருக்கிறார்களா என்றால் இல்லை. கொடுப்பதற்கு மனம் இருக்கிறது, ஆனால் அதை வாங்கக்கூடிய வறியவர்கள் அங்கே இல்லை. அதனால் வாங்கக்கூடிய வறியவர்கள் இல்லாததால் கொடுப்பதற்கும் அங்கு வேலை இல்லை. அதனால்தான் இப்படி சொல்கிறான், வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையா. அடுத்ததாக சென்மை இல்லை நேர் செருணரின்மையால். அந்த நாடு பகை என்ற அந்த உணர்வே இல்லாமல் இருக்கிறது, யாருடனும் பகைமை பாராட்டாமல் இருக்கிறது. அப்படி என்றால் எல்லோரோடும் அந்த நாடு நட்போடு இருக்கிறது. அந்த நாடு என்றால் அந்த நாட்டினுடைய மன்னன். சென்மை இல்லை நேர் செருமையின்மையால். பகை என்பதே அந்த நாட்டுக்கு கிடையாது. ஏன்னா பகைவர்கள் இல்லை. அந்த நாட்டின் மீது போர் தொடுப்பதற்கோ, அந்த நாட்டின் மீது வஞ்சம் தீர்ப்பதற்கோ, அந்த நாட்டை தமது போட்டியாக எண்ணுவதற்கோ, இந்த நாட்டை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் இன்றைக்கு பல அரசியல் தலைவர்கள் துடிக்கிறார்களே, அதை போல எண்ணம் கொண்ட அந்த பகை நாட்டரசர்கள் யாருமே இல்லாத நாடாக அந்த கோசல நாடு திகழ்ந்தது. அடுத்ததாக சொல்கிறார், உண்மை இல்லை பொய் உரையிலாமையால். உண்மை அப்படிங்கிறத என்னன்னே தெரியாது அந்த நாட்டு மக்களுக்கு. ஏன் அப்பனா உண்மை பேச மாட்டாங்க? அப்படி அல்ல, உண்மை பேசுகிறவர் தான், ஆனால் அது உண்மை என்பது அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் பொய் என்றாலும் என்ன என்று அவர்களுக்கு தெரியாது. உண்மை இல்லை பொய் உரையிலாமையால். பொய்யுரை அங்கு கிடையாது. பொய்யுரையை பேசுகின்ற நாக்கு அங்கு இல்லை. பொய்யுரையை கற்பிக்கின்ற வாய்கள் அங்கே இல்லை. அதனால் பொய் என்று ஒன்று இருந்தால்தானே உண்மை என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால் பொய்மை இல்லாததால் அங்கு உண்மை என்பதே என்னவென்று தெரியவில்லை. அந்த அளவிற்கு அனைவருமே உண்மை பேசினார்கள். அடுத்ததாக சொல்கிறான், உண்மை இல்லை பல் கேள்வி ஓங்களால். அறியாமை, உண்மை என்றால் அறியாமை, அறியாமை இல்லை. அந்த நாட்டிலே அறியாமை இல்லை. ஏன் அறியாமை இல்லை? ஏனென்றால் அங்கே இருக்கின்ற அனைவரும்
கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கினார்கள். கல்வி ஒருவனுக்கு அறியாமையை, இருளை நீக்குகின்ற அறிவு ஒளியாக விளங்குகிறது. புரியாமை என்ற அந்த இருள் நீக்கும் சூரிய வெளிச்சமாக அது திகழ்கிறது. அதனால்தான் கல்வியை கற்க வேண்டும். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று ஔவையும் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத்தக கல்வி கரையில கற்பவர் நாள் சில கண் என்று சொல்லக்கூடிய நம்முடைய முகத்திலே இருப்பது கல்வி என்ற அந்த ஒரு பொருள் நீ பெற்றிருந்தால்தான் உன் முகத்திலே கண் இருப்பதாக நாங்கள் நினைப்போம். அப்படி நீ கற்கவில்லை என்றால் உன் முகத்திலே இருக்கின்ற 2 கண்களும் உங்களாகவே நாங்கள் கருதுவோம். என்று நாங்கள் என்று சொன்னால் இந்த உலகம் சொல்லக்கூடிய அந்த அளவிற்கு கல்வியினுடைய சிறப்பை, மேன்மையை பல பெரியவர்களும் எடுத்து சொல்லியிருக்கிறார். அதைத்தான் கம்பன் இங்கே சொல்கிறார். அங்கே அறியாமை இல்லை. ஏனென்றால் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் அறிவொளியாக திகழ்கிறார்கள். கல்வியிலே சிறந்திருக்கிறார்கள், கேள்வியிலே சிறந்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் இருப்பதால் அங்கே அறியாமையே இல்லை. அதனால்தான் உண்மை இல்லை பல கேள்வி ஓங்களால் கற்றலினும் கேட்டல் நன்று. கல்வி சிறந்தது, அந்த கல்வியை விட கேள்வி சிறந்தது. படித்தவர்கள் சொல்கிறார்கள், படிக்காதவர்களும் அதை புரிந்து கொள்வதற்கு பயன்படுவதுதான் கேள்வி. அப்ப கல்வியும் கேள்வியும் அங்கே நிறைந்திருந்தது. இப்படி ஒரு நாட்டுக்கு என்ன தேவையோ, ஒரு நாடு எதை பெற்றிருக்க வேண்டுமோ அதையெல்லாம் செறிந்த நிலமாக அந்த கோசல நிலம் இருந்தது என்று சொல்கிறார். இப்படி இன்றைக்கும் இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும் என்று எண்ண தோன்றுகின்றது. இப்படியெல்லாம் கம்பன் கற்பனை செய்த அந்த நாடு, கோசல நாடு, அந்த நாள் இன்றும் திரும்ப வாராதா என்று நம்முடைய ஏக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த ஏக்கம் நிறைவேறும் நாள் வருமா என்று காத்திருப்போம். நன்றி.